நாட்டில் நல்லதுன்னு இருக்குது, கெட்டதுன்னு இருக்குது. இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு எல்லா தத்துவ மேதைகளும் சொல்லுவாங்க. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அது கலந்து வந்தால் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் நல்லதே வரணும்னு நினைக்கிறோம், சில நேரங்களில் கெட்டது வந்துக்கிட்டே இருக்குது. சிலது கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் கெட்டதே வரும், நல்லது வந்தாலும் வரும். இப்படி ஆனால் கலந்து கலந்து மாறி மாறி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையிலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஒரே இனிப்பாக சாப்பிட்டாலும் தித்திக்கும், ஒரே காரமாக சாப்பிட்டாலும் உரைக்கும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். ஒரு பால்யகால சிநேகிதிகள் 2 பேர் சந்தித்தாங்க. ஒரு டீச்சர் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இப்போ அவங்களுக்கு 30 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க 10-15 வருஷம் கழித்து ஒன்றா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்கன்னு அப்படி சொன்னோடனே இந்த டீச்சர் சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சிநேகிதி சொன்னாங்க, நல்ல செய்தி, உனக்கு கல்யாணமானது நல்ல செய்தி அப்படின்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார், ரொம்ப அசிங்கமாக இருப்பார் அப்படின்னுச்சு டீச்சர். இது ரொம்ப கெட்ட செய்தி அப்படின்னுச்சு. பாருங்கள், ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. என் வீட்டுக்காரர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. ஓ, இது ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னாங்க அந்த சிநேகிதி. கோடீஸ்வரர் தான், ஆனால் பெரிய கஞ்ச பிசுனாரி, 1 பைசா கொடுக்க மாட்டார் யாருக்கும் அப்படின்னாங்க டீச்சர். இது கெட்ட செய்தி. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு அடிக்கடிக்கு, நல்ல செய்தி கெட்ட செய்தி, நல்ல செய்தி கெட்ட செய்தி. அவர் கஞ்ச பிசுனாரியாக இருந்தாலும் எனக்காக பெரிய அரண்மனை மாதிரி வீடை கட்டி வச்சார் அப்படின்னுச்சு அந்த டீச்சர். ஓ, அரண்மனை மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காரா, இது நல்ல செய்தி அப்படின்னுச்சு அந்த சிநேகிதி. ஆனால் அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் போன வாரம் அது தீப்பிடிச்சி எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாரு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. ஓ, இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சே அப்படின்னு சொல்லிச்சு. அந்த எரிஞ்ச வீட்டுக்குள்ளே என் புருஷனும் இருந்தார் அப்படின்னு இந்த டீச்சர் சொன்னோன்னே இப்போ அந்த அம்மா ஒன்றும் பேசலை. இது நல்ல செய்தின்னு சொல்கிறதா கெட்ட செய்தின்னு சொல்கிறதா? கண்ணை மூடிக்கிட்டு நல்ல செய்தி கெட்ட செய்தி கெட்ட செய்தி நல்ல செய்தின்னு அந்த ஒத்தையாரெட்டியாக பிடிக்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு வரும்போது, வீடு பிடிச்சி எரிஞ்சது கெட்ட செய்தி, ஆனால் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் இருந்தார்ன்றது என்ன செய்தின்னு சொல்கிறது? அது ஒன்றும் பேசவே இல்லை. ஒரு ஜட்ஜி கேட்டார் ஒரு திருடனை பார்த்து, நீ ஏன்டா அவன் வாட்சை திருடுன அப்படின்னு கேட்டார். உடனே திருடன் சொன்னான், நான் ஒன்றும் திருடலைங்க, அவராக தான் கட்டியிருக்கிற வாட்சை கழட்டி என்கிட்ட கொடுத்தாருன்னு. அவ்வளவு நல்ல திருட்டெல்லாம் இருக்கா? உன்னை பார்த்தோன்னே வாட்சை திருட வேணாம்னு சொல்லிட்டு கையில் கழட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு ஜட்ஜி கேட்டார். நடந்ததை சொல்லு அப்படின்னு அப்புறம் திருப்பி கேட்டார். இங்கே பாருங்கள், அவர் வாட்சை கையில் கட்டிட்டு அப்படியே நடந்து வந்தார். நான் எதிர்த்தாப்புல போனேன், நான் ஒன்றும் கேட்கவே இல்லை, மிரட்டலை, திருடிட்டெல்லாம் வரல. நான் அவரை பார்த்தோன்னே என்னுடைய கன்னை எடுத்து அப்படி கையில் அப்படி வச்சேன். அவர் ஒன்றும் பண்ணல, கையில் இருக்கிற வாட்சை கழட்டி கையில் கொடுத்தாரு. நான் கன்னை எடுத்த மாதிரி அவர் கையில் என்கிட்ட வாட்சை கொடுத்தாரு. இதில் எங்கே இருக்குது திருட்டு அப்படின்னு கேட்டான். பாருங்க, இப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு உலகம். அவனாக கழட்டி கொடுத்தா அது திருட்டு கிடையாதான், நம்மளாம் எடுத்தால் தான் திருட்டான். பார்த்தீங்களா, மிரட்டி வாங்கிறது, உருட்டி வாங்கிறது எல்லாம் இப்படி வந்து இந்த கேஸில் வந்து மாறி போகும், அடங்கி போகும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.